ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் இட்லி மாவு இருந்தாவே போதும், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் இட்லி மாவு ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 கப் ரவை போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 4 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ அதில் போண்டா மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கோங்க. இதை விட குட்டி குட்டியாக வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் சைஸில் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வெறுமனவும் சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.